இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். நாம் நாம் பிரச்சனையில் சிக்கும்போது அதை நாம் எப்படி சமாளிக்கிறோம் என்று நம்முடைய தேவன் வேடிக்கை பார்ப்பவர் அல்ல. மாறாக ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவும்படி அந்த பிரச்சனையின் ஆழத்திற்கே சென்று நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆபத்து நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பலனும் அடைக்கலமாய் இருக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஏற்ற நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்கிறவர். ஷாத்ராக், மேஷாக், ஆபேநேகோ என்பவர்களின் மத்தியில் ஆண்டவர் உலாவி வந்தார். சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டினார். இன்றைக்கு சிங்கத்தின் வாயை கட்டின தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்வார். அவர்கள் பிரச்சனைகள் மத்தியில் யாரையும் நோக்கி ஓடல, தேடல. அதை அந்த சேவகர் அவர்களை தூக்கி அந்த அக்கினியில் போடும்போது கூட, நீங்க எங்களை காப்பாத்துங்க என்று அந்த மனுஷங்கிட்ட அவங்க கேட்கல. ஆனா தேவனை மாத்திரம் அவங்க நம்பி இருந்தாங்க. தேவனை மாத்திரம் அவங்க நம்பினபடினால் ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் ஆண்டவர். இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் நம்மை விட்டு விலகி போனாலும், நம்முடைய தேவைகள் மத்தியில் ஆபத்து நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, அவரே நமக்கு பலனாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு துணையாக நிற்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆபத்து நேரத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, இக்கட்டு ஆன சூழ்நிலையில ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் உண்டு. நம் பிரச்சனையில் இருந்து நம்மை விடுதலையாக்குறவர் தேவன். மனுஷனால் முடியாதது ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அது மட்டுமல்ல, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவனுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்நாளிலே ஷாத்ராக், மேஷாக் மத்தியில் ஆண்டவர் உலாவி வந்தார். எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டினார். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். எல்லா மனுஷங்க கைவிடலாம், எல்லா சூழ்நிலைகள் அடைக்கப்படலாம். ஆனால் உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் ஒருவர் உண்டு. உங்களை ஆராதிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மாறுமா, உங்கள் சூழ்நிலைகள் மாறுமா என்று வேதத்தில் நாம் பார்த்தால் நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தை வேதத்தில் சொல்லி இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். ஆண்டவர் நமக்கு துணையாக நிற்பார். அனுகூலமான துணையாக நிற்கிறவர் ஆண்டவர். அடைக்கலமான தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவார், நம்மை தப்புவிப்பார், நம்மை பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அதிசயமான காரியங்களை நம்ம வாழ்க்கையை செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு யாரும் துணை இல்லாமல் இருக்கலாம்.
எல்லா மனுஷங்களும் நம்மை விட்டு போகலாம், ஆனால் நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மை கைவிடாத தேவன், நம்மை மறவாத தேவன் ஒருவர் உண்டு என்பதை வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார், நிச்சயமாக செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு துணை செய்கிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், நம்ம வாழ்க்கையை சீர்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகள் சீரில்லாமல் தள்ளப்பட்டு இருக்கலாம், திசை திருப்பி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கலாம், ஆனால் நம்மை சிறப்படுத்துகிறவர், சீர்படுத்துகிறவர், நம்மை உள்ளங்கையில் வரைந்தவர் ஒருவர் உண்டு. அவரை மாத்திரம் நாம் பின்பற்றும் போது, அவர் நமக்குள்ளாக வரும்போது நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் மாறுகிறது. நமக்கு ஆண்டவர் மாத்திரம் தான் உதவி செய்ய முடியும். எந்த மனுஷனால் நமக்கு உதவி செய்ய முடியாது, எந்த உறவும் நமக்கு உதவி செய்ய முடியாது. எந்த மனுஷனை நாம் நம்பி இருக்கிறவர்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள், ஆனால் நமக்கு உதவி செய்கிற தேவன் ஒருவர் உண்டு, நம்மை நடத்துகிறவர் ஒருவர் உண்டு, நம்மை பராமரிக்கிறவர் ஒருவர் உண்டு. நம்முடைய எல்லா எண்ணங்கள் ஏக்கங்களை அறிந்தவர் ஒருவர் உண்டு. நம்ம துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிறவர் ஒருவர் உண்டு. அவர் நமக்கு ஆபத்து காலத்துல நீங்க அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு துணையாக இருப்பேன், பலனாக இருப்பேன் என்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருப்பார். மனுஷனை காட்டிலும், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை மாத்திரம் சார்ந்து இருக்கும் போது அவர் நமக்கு துணையாக இருப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இசப்பா, இந்த அருமையான வேலையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற, உங்க நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நாளை உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்கட்டும் அப்பா. எங்க சூழ்நிலைகளை மாற்றுங்க, எங்க நிந்தனைகளை மாற்றுங்க, எங்க அவமானத்தை மாற்றுங்க. எந்த நாள்ல என் தேவனுடைய கரத்தினால நீரை மூடி மறைத்து கொள்ளுங்க. எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயமான காரியங்களை செய்து முடிங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் செய்து முடிக்கும்படி இந்த நாள்ல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, திக்கற்றவர்களுக்கு நீரே துணையான தேவன், பலனான தேவன், கைவிடப்பட்டவருக்கு நீரே துணை. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. துணையாக நில்லுங்க அப்பா. ஆண்டவரே, நீரே நீதி உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, நிற்கிற பணங்கள், தொலைந்து நிற்கிற காரியங்கள், தொலைத்து நிற்கிற வாழ்க்கைகளை கர்த்தர் திருப்பி கொடுங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவங்க வாழ்க்கையில நடத்துவீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.